சசிகாவுக்கு டெய்லி ₹1, ₹2, ₹5, ₹50 போடுற காசை இன்னைக்கு நீ பர்த்டே நாளைக்கு அதுக்காக அதை ஒரு காசை வண்டியிலேருந்து எடுத்து அதுக்கு செலவுக்கு யூஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ. நீங்களும் அதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. பாய். வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து க்ளீன் பண்ண போகிறோம், அதான் பார்க்க போகிறோம். சஷ்டிகாவுடைய பர்த்டே, செகண்ட் இயர் பர்த்டே வந்துட்டு August 4. ஸோ அதனால வந்துட்டு நான் அவங்க ஃபுல்லாமே இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு பர்த்டே ப்ரிப்பரேஷன் வீடியோ மாதிரி இதை நம்ம வச்சுக்கலாம். ஃபுல்லாமே நாம் வந்து இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். ஏன்னா பர்த்டேக்காக இந்த இடத்துலலாம் வந்து கேக்லாம் கட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவா, அதனால சரி ஓகே க்ளீன் பண்ணலான்ற மாதிரி ஃபுல்லாக கழுவி. ஏன்னா ஆக்சுவலாக இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த மழைலாம் வந்துட்டு தண்ணி பட்டு அந்த இடம் ஃபுல்லாக ஒரு மாதிரி பிளாக் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதனால அந்த ஸ்க்ரீன்லேருந்து எல்லாமே ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக சர்ப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு ஃபைனலாக நம்ம வந்து அந்த இடத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். 2000 years later. இன்னைக்கு சஷ்டிகாக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறான்ட்டு ஒரு ஐடியா. அதனால மேடம்க்கு வந்து இந்த கிரீன் கலர் ஃப்ராக் தான் போட போகிறேன். ஃபோட்டோ ஷூட் பண்ணலாமா? ரெடியா? ஓகே. ஐஃபை ஏ சொல்லு சொல்லு. இப்போ நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். பாய் சொல்லு. அவ்வளோதான். சூப்பரா இருக்கா சஷ்டிகாவோட அவுட்ஃபிட்? இதா சஷ்டிகா, எப்படி இருக்கு ட்ரெஸ்? சூப்பரா? ஆம்பளை கிட்ட போட்ட மாதிரி இருக்கு. இப்போ வச்சுக்கலாமா? பாப்பா அது பின்னாடி போட்டு பாப்பா. ஃபர்ஸ்ட் போட்டோ ஷூட் முடிஞ்சிச்சு. இப்போ ரெண்டாவது ஸ்பாட் வந்திருக்கோம். இப்போ பாருங்க எங்களுடைய போட்டோவை. பாப்பா நான் சொல்லும் போது அங்க இருந்து ஸ்லோ மோஷன்ல வரணும், சரியா? ஓகே ஓகே ஓகே. ரெடி? வா 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 வா. எனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லு. இங்க பாரு பாப்பா. சச்சி சச்சி இங்க பாரு. இங்க பாரு. அம்மா போட்டோ எடுக்கறேன். இது வண்டி போனதுங்க. சசிகாவுக்கு டெய்லி ₹1, ₹2, ₹5, ₹50 போடுற காசை இன்னைக்கு நீ பர்த்டே நாளைக்கு அதுக்காக அதை ஒரு காசை வண்டியிலேருந்து எடுத்து அதுக்கு செலவுக்கு யூஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ. நீங்களும் அதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. பாய். சஷ்டிகாவோட செகண்ட் பர்த்டே. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் சுத்தமாக கையில் அமௌண்ட்டே இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து எப்பவுமே சஷ்டிகாவுக்குன்னு தனியாக வந்துட்டு ஒரு 10, 10, 20 அந்த மாதிரி சேர்த்து வச்சுருப்பாங்க. டெய்லி சஷ்டிகாவுக்கு மட்டும் அதை வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் வந்து யதார்த்தமாக ஓப்பன் பண்ணி பார்த்தோம், என்னடா பண்ணுறதுன்ட்டு. பார்த்தா கொஞ்சம் அமௌண்ட் இருந்துச்சா, சரி எடுத்து எண்ணி பார்த்தோம் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி. ரொம்ப 5000க்கு மேலலாம் இல்லை, ஒரு 3க்குள்ளே தான் இருந்துச்சு. இதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணுவோம், கூட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் போட்டுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட், நாளைக்கு பர்த்டேன்னா முன்னாடி நாள் நைட்டே போயிட்டு கேக்குமே ஆர்டர் பண்ணிட்டோம். எங்கே பண்ணோம்னா எப்படி கேக் தான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இயர்க்குமே நாங்கள் அங்கே தான் பண்ணோம். கஸ்டமைஸ் பண்ணி பண்ணோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஓகே இந்த டைமும் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் மாதிரி பிக் காட்டினேன். பட் வந்து 2 kgக்கு மேலே பண்ணாதான் பண்ணுவாங்களாம். நாங்கள் வந்து 2 kgக்கு மேலே பண்ணல, நாங்கள் வந்து சிம்பிளாக பண்ண போகிறோம். அதனால வந்துட்டு சரி ஓகே இங்கே இருக்கிற ஃப்ளேவர்லேயே டிசைன்லேயே நம்ம வந்து ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் மட்டும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி ஆர்டர் பண்ணிட்டும் வந்துட்டோம். இப்போ பார்த்துட்டு இருக்க கிளிப்ஸ் வந்துட்டு
நெக்ஸ்ட் டே எடுத்தது. நெக்ஸ்ட் டேனா பர்த்டே அன்னைக்கு. பர்த்டே மார்னிங் எடுத்தது. ஆக்சுவலா இந்த பார்சல் வந்துட்டு வந்தே 1 வீக் கிட்ட ஆயிடுச்சு. நான் வந்து ஓப்பனே பண்ணல. ஏன்னா எப்படியாவது யாராவது பார்த்துருவாங்கன்ற மாதிரி கொஞ்சம் சர்ப்ரைஸா குடுக்கலான்ற மாரி நான் வந்து எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டேன். இது வந்துட்டு என்ன இருக்குன்னா, ஃபோட்டோ ஃப்ரேம் தான். ஆனா என்ன ஃபோட்டோன்றது நான் நெக்ஸ்ட் வ்ளாக்ல உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் இதுல வந்துட்டு நம்ம அப்படியே கூட கிஃப்ட் குடுத்துடலாம். ஆனா இதுக்குள்ள 2 ஃப்ரேம் இருந்துச்சு. 2த்தையும் ஒரே டைம்ல குடுத்தா நல்லா இருக்காதுல்ல. அதனால என்ன பண்ணிட்டேன், அப்பதான் நானே ஓப்பன் பண்ணேன் 1 வீக் கழிச்சு. பட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணி குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 2த்தையுமே ஓப்பன் பண்ணிட்டு, நான் வந்து கவர் மட்டும் நான் வந்து போயிட்டு பக்கத்துல கடையில வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். எப்பவுமே நானே தான் நெறைய இதுல பார்சல்லாம் பண்ணுவேன். அதனால கவர் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு, நானே வந்து பேக்கும் பண்ணி முடிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஏதோ ஓரளவுக்கு வந்துச்சு. அதே மாரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்னையும் சேம் அதே மாரி வந்து பார்சல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்ப நம்மளுக்கு மெயினான ஒரு வேலையே, இது எங்கேயாவது போய் ஒளிச்சு வைக்கணும். இது வந்து சஷ்டிக்காக்கு தெரியாம வைக்கலாம். ஆனா சஷ்டிகா எப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல போய் வச்சுட்டு எடுக்காதன்னு சொன்னா தான் அங்கருந்து எடுத்துன்னு வருவாளே. அதனால நான் என்ன பண்ணேன், கார் டிக்கில போய் வச்சுட்டேன். இங்க தான் யாரும் வரமாட்டாங்கன்னு. ஆனா எங்க அப்பாவுக்கு மட்டும் தெரியும். ஏன்னா நாங்க வந்து கார்லாம் வந்து ரீசெண்டா கொஞ்சம் நெறைய ஒர்க் இருந்துச்சு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு இருந்தோமா, அதனால இதுக்குள்ள யாரும் வரமாட்டாங்கன்னு 2த்தையும் நீட்டா பார்சல் பண்ணி, அந்த பார்சல் கவர்க்குள்ளேயே வச்சு எடுத்து ஒளிச்சு வச்சுட்டேன். நம்ம வந்து கேக் வெட்டும்போது எடுத்துக்கலான்ற மாரி. மத்தபடி இது யாருக்குமே தெரியாது. எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு மெயினான வேலை இப்போ வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ண போறோம் கேக் வெட்டுறதுக்கு. இதுவுமே நான் வந்துட்டு எங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா, மீஷோல ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து சிம்பிளா அந்த ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு ஒரு சின்ன நெட்டு வரும். அதுக்கப்புறம் ஒரு 10க்குள்ள ஒரு பலூன்ஸ் இருக்கும். இந்த இடத்துல தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். லொகேஷனும் நல்லா இருக்கும். அது இல்லாம வெளிச்சமா இருக்கும்ன்றதுக்காக இதுதான் நான் வந்து மீஷோல ஆர்டர் பண்ணது. இதோட லிங்க்மே நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். யாருக்காவது வேணும்னா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5, 6 திங்ஸ் மட்டும் குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த நெட்லாம் வந்து நாங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நாங்க வந்து வாங்கி வச்சிருந்தோம். அதனால இது 2த்தையும் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்க்ரீன்லாம் போட்டு ஃபுல்லா முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த லைட்லாம் போட்டுட்டு, அப்புறம் தான் நம்ம வந்து நெட்டே போடுற மாரி இருக்கும். அந்த கேப்ல வந்துட்டு இந்த ஹாப்பி பர்த்டேன்ற இது வந்து அதுக்குள்ளேயே ஒரு சின்ன த்ரெட் மாரி குடுத்துருப்பாங்க. நம்ம அதுல வந்து கோர்த்துட்டு நம்மளுக்கு எந்த மாரி வேணுன்ற மாரி வச்சுக்கலாம். இதுல கன்டினியூ வீடியோ நெக்ஸ்ட் வ்ளாக்ல வரும். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அந்த வ்ளாக்ல தான் பர்த்டே கேக் கட் பண்றது, அதுக்கப்புறம் கோல்ட் ஷாப்பிங் இந்த மாரி நெறையா வீடியோஸ் கிளிப்லாம் வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம அந்த வீடியோல பார்க்கலாம். பை.